யாரு அண்ணனாயா? அதெல்லாம் திருந்தாது. ஏதோ விஸ்கப்போ அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ படிக்க வச்சோம். இது என்ன வண்டி கிளிக்குது அது? ஏதோ இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு சொல்லிவிட்டு ஃபோனை தூக்கிக்கிட்டு கிம்மில் தூக்கிட்டு அலையுது. இதெல்லாம் ஆகவே ஆகாது. நாளைக்கு கல்யாணம் பண்ணுறனா கூட ஒருத்தர் நிற்க மாட்டேன், ஒருத்தர் பண்ணி வைக்க மாட்டேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. 4-5-6 மாமன் மாணிக்க மாமா பொண்ணு தெரியுறாளுங்க. ஒருத்தர் கூட வந்து சொல்ல மாட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. இவன் சும்மா போனை தூக்கிக்கிட்டு ஜிம்மில் தூக்கிக்கிட்டு இதுக்கு தான் லாக்கியவன். ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம், 4 வேலைக்கு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓமையாக இருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை படிக்க வச்சது வேஸ்ட்டுதான். என்னப்பா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க? சினிமாக்குள்ளே போகணும் ரொம்ப கஷ்டம்ப்பா. அவ்வளோ ஈஸியெலாம் போயிட முடியாது. ஏன் சென்னை போயிருந்தேனே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இப்போ 2 நாளாக ஃபுல்லாக தெரிஞ்சேன் அலைஞ்சேன். யார் வாய்ப்பு கொடுத்தா? நமக்கு வாய்ப்புங்கிறத வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் மட்டும்தான், வேறு எதுவும் வழி கொடுக்காதுப்பா நமக்கு. நமக்கெல்லாம் யாரும் வந்து பேக் ஒன்று பெரிய வந்து கட்டி கொடுக்க கிடையாது. நம்ம தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாகணும். அந்த சான்ஸ் கொடுத்தது தான் யூடியூப்பும் இன்ஸ்டாகிராமும். அது இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும். நான் இப்போ நினைக்கிறேன், யாரும் முன்னாடி கை கட்டி நிற்காம அதுதான் பண்ண முடியும். வேற வழி இல்லை. ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். அப்படி இல்லையா உங்க பேச்சு கட்டுப்படுறேன், விடுங்க. இந்த பேச்சு இதோட விடுங்க.